கைலாயமலை சென்றிருந்த பொழுது பாதிக்கப்பட்டேன். தலையில் மூளையில் பாதிப்பு. சுயநினைவு இல்லாமல் மருத்துவமனைக்கு நான் எடுத்துச் செல்லப்பட்டேன். அந்த சமயத்தில் எனக்கு அருகாமையில் இருப்பவர்கள் யாரென்று தெரியாது. கேள்விகள் எல்லாம் கேட்டார்கள். பெயர் கேட்டார்கள், பசிக்குதா என்று கேட்டார்கள். நான் எதற்குமே பதில் சொல்லவில்லை. காரணம், இவர்கள் பேசுவது எதுவுமே என் காதில் வழியாக மூளைக்கு செல்லவில்லை. யாரென்று தெரியவில்லை. பசிக்கவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை. மலஜலம் தானாவே கழிந்து போனது. மனதிலே எதுவுமே இல்லை. நான் உயிருடன் இருக்கிறேனா அல்லது இல்லையா என்று எனக்கே தெரியாது. அந்த நிலை. இதை பற்றி ஒருவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். என்னை ஆஸ்பத்திரியில் அனுமதித்து எனது மூக்கு வழியாக தொண்டை வழியாக அவர்கள் சாப்பாடு கொடுத்தார்கள் என்று பிறகுதான் தெரிய வந்தது. ஏனென்றால் விழுங்க தெரியாது. வாயிலே கொடுத்தால் அது விழுங்க தெரியாது. ஆதலினால் மூக்கு வழியாக உணவை கரைத்து கொடுத்தார்கள் என்று தெரிய வந்தது. இதை ஒரு பெண்மணியிடம் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அந்த பெண்மணி சொன்னார், நீங்கள் இறைநிலைக்கு அடைந்து விட்டீர்கள். அந்த சமயத்தில் நீங்கள் இறைநிலையில் இருந்தீர்கள் என்று சொன்னார்கள். இது சரியா அல்லது தவறா அல்லது உண்மையா அல்லது உண்மைக்கு புறம்பானதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் கற்றுத்தெரிந்த அந்த பெண்மணி சொன்னது ஞாபகத்தில் வந்தது. அதனால்தான் இன்று இந்த காணொளியை நான் தயாரிக்கிறேன். அதாவது, தியானம் செய்பவர்கள் தன்னிலை மறந்து சுற்றுப்புறத்தில் யார் இருக்கிறார்கள் என்று அறியாமல் அவர் மனம் சாந்தமாக எதையுமே சிந்திக்காமல் அந்த நிலைத்தான் தியானம் என்று சொல்வார்கள். அந்த பொழுதில், அந்த வினாடியில் அவர்கள் மனதில் எதுவுமே நடைபெறவில்லை. நினைவுகள் வரவில்லை. கடந்த காலமோ அல்லது வரும் காலமோ அதை பற்றி எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு நிலைதான் தியான நிலை என்று சொன்னார்கள். ஒருவேளை இந்த கோமாவில் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களும் இறைநிலையில்தான் இருப்பதாக நாம் சொல்ல முடியும். அந்த நிலை யாருக்கு வேண்டுமானாலும் மூளை பாதிக்கும் பொழுது அந்த நிலையை அவர்கள் அடையலாம். இறைநிலை என்பது அதுதான் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதைத்தான் நானும் சொல்கிறேன். அது உண்மையா பொய்யா சரியா தவறா என்று எனக்கு தெரியாது. யாராவது தெரிந்தவர்கள் சொல்லலாம். அந்த பெண்மணி என் நிலையை புரிந்து கொண்டு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இறைநிலையில் இருந்தீர்கள் என்று. உங்கள் கருத்துக்களை நான் வரவேற்கிறேன்.